الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبي الكريم وعلى آله وأصحابه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد، قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. தூணில்லாமல் வானத்தை படைத்து, துடுப்பில்லாமல் மேகத்தை அமைத்து, எண்ணிக்கை இல்லாத ரமலான் மாதத்தின் நன்மையை பெறக்கூடிய ரமலான் மாதத்தை நமக்கு கொடுத்து, அழிவில்லாத சொர்க்கத்தை நமக்காக வடிவமைத்து இவ்வுலகத்தையே மிகைத்திருக்கும் ரப்பாகிய அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் போற்றி புகழ்ந்தவனாக, அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணை நபிமார்கள் மீதும், முக்கியமாக நமக்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமானார் முஸ்தபா கரீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றினை அப்படியே வழித்தவராமல் பின்பற்றி வாழ்கின்ற வாழப்போகும் அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருளும் வற்றாத கருணையும் குற்றாமல் குறையாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புமிக்கவர்களே, நாம் இன்றைக்கு கேட்க போகக்கூடிய உரை என்பது நாம் எல்லா சிறு வயதிலிருந்து நாம் கேட்டதுதான். ஆனால் ஒவ்வொரு முறை நாம் கேட்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை செயல்படுத்தாமல் இருக்கும்போது, மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஜுமாவிலும் நாம் வரும்போது அந்த விஷயம் நமக்கு புதிதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அதன் அடிப்படையில் நாம் இந்த உரையில் நாம் கேட்கக்கூடியது குர்ஆனை பற்றி என்றால், அந்த குர்ஆனை பற்றி நாம் எதை கேட்டோமோ ஒரு சில விஷயத்தையாவது நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுவேன் என்ற நியத்தில் நாம் இந்த மஜ்லிஸில் அமர்ந்தோம் என்றால் அல்லாஹுடைய அந்த கருணை நம் மீது என்றென்றும் நின்று நிலவும். ஆக அதன் அடிப்படையில் இந்த உரை என்பது முதலில் என்னுடைய ஈமானை நான் வலுப்படுத்துவதற்கும், அதே போன்று நீங்கள் உங்களுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஒரு அங்கமாக இங்கு அமைகின்றது. ஆக அதன் அடிப்படையில் குர்ஆன் எதற்கு என்ற தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். முதலில் நாம் குர்ஆன் எதற்கு என்பதை பார்ப்பதற்கு முன்னால், எதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா பலதரப்பட்ட படைப்புகளை படைத்திருக்கின்றான். வானம், பூமி, சந்திரன், சூரியன் என்று இரவு பகல் என்று பலவற்றை அல்லாஹு தாலா படைத்திருக்கின்றான். இந்த படைப்புகளுக்கு எல்லாத்திற்கும் அல்லாஹு தாலா ஒரு நோக்கத்தையும் ஒரு காரணத்தையும் வைத்திருக்கின்றான். என்ன நோக்கம், என்ன காரணம் என்றால், உதாரணமாக அல்லாஹு தாலா வானத்தையும் பூமியையும் படைக்கின்றான். அதே போன்று அல்லாஹு தாலா இரவையும் பகலையும் படைத்திருக்கின்றான் என்றால், அதே போன்று அல்லாஹு தாலா நமக்கு இந்த உலகத்தையும் வாழ்க்கையையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான் என்றால் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் குர்ஆனில்: அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையையும் நம்முடைய மரணத்தையும் படைத்திருக்கின்றான். இதற்கு நம்மில் யார் நல்ல அமல்கள் செய்கின்றோம் என்பதை பார்ப்பதற்காக. ஆக அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நோக்கம், இந்த வசனத்தில் ஒரு நோக்கத்தை சொல்கின்றான். நோக்கம் என்ன? சோதனை. நம்மை சோதிப்பது அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்கின்றது. காரணம், யார் நல்லமல்கள் செய்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக. இப்படி ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய படைப்பிற்கும் ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு நோக்கமும் இருக்கின்றது என்பதை நாம் விளக்க வேண்டும். அதே போன்று இந்த அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்ட திட்டங்களை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த சட்ட திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது அந்த குர்ஆனுடைய ஸ்பீச், அந்த குர்ஆனை குறித்து நாம் காணும்போது இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துகின்றேன். அதற்கு முன்னாடி அல்லாஹு தாலா இந்த உலகத்துல மனித சமுதாயத்தை படைச்சிருக்கான். அந்த மனித சமுதாயத்திட்ட, அந்த மனிதர்கள்ட்ட அல்லாஹு தாலா ஒரு சில கடமைகளை நமக்கு தந்திருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், அல்லாஹு தாலா நமக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான், தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான், ஹஜ், ஜகாத் என்று பல கடமைகளை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். இவை எல்லாம் ஒரு செயல்களுக்கு உட்பட்டு தான் இருக்கின்றது. தொழுகை என்றால் ருக்கு, சுஜூது,
இந்த மாதிரி ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதே மாதிரி நோன்பு இருந்தால் காலையில இருந்து மாலை வரை நான் நோன்பு வைக்கணும், எது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்கு. அப்ப நாம் இந்த வழிமுறையை மட்டும் பின்பற்றி கொண்டு நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் அந்த நோக்கம் என்பது அல்லாஹு தாலா ஒரு நோக்கத்தை வைத்திருக்கின்றான், அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றவில்லை என்றால் இந்த செயல்களை நாம் செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் அது சமம்தான். அப்படித்தான் நாம் உணர வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம தொழுகையில நம்ம தொழக்கூடியவர்களா இருக்கும். 5 நேரம் தொழுதாலும் தொழுதற்கு பிறகு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், மானக்கேடான மற்றும் தீய விஷயங்களை தொழுகை தடுக்கின்றது என்று. இப்ப நான் தொழுகின்றேன், தொழுது விட்டு மானக்கேடான விஷயத்தை நான் பார்க்கின்றேன் என்றாலோ அதை நான் செய்கின்றேன் என்றாலோ நான் 5 நேரம் தொழுதோ அது பயனில்லை. அதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நோக்கம் என்ன? அந்த மானக்கேடான தீமையான விஷயத்தை விட்டு நான் என்னை தடுத்து இருக்கணும். அப்ப அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றினால்தான் முழுமையாக நாம் நோன்பு நோற்றாலும் தொழுதாலும் ஹஜ் செய்தாலும் ஜக்காத் கொடுத்தாலும் அது நிறைவேற்றப்படும் என்பதுதான் இயற்கை நியதி. அதன் அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா குர்ஆனையும் ஏற்படுத்தி இருக்கின்றார். உதாரணமாக, ஒரு மனிதனிடத்தில் 30 லட்சம் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, நான் ஒரு வீடை கட்டணும் அப்படிங்கிறது அவர் நோக்கம். அப்ப அந்த நோக்கத்தின் அடிப்படையில அவர் ஒரு வீடை கட்டுறதுக்காக எல்லா மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்றாரு. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு, என் வீடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அப்படி நினைக்கிறவரு அந்த வீடு கட்ட ஆரம்பிக்குது, அது செயல்பாடு நடந்து முடிஞ்சு இவர் ஆசைப்படுற மாதிரி அந்த வீடு இல்லைன்னா அவரு சோகத்துல இருப்பாரு. நான் ஆசைப்பட்டேன் ஆனா வீடு அந்த என்னுடைய நோக்கத்துக்கு உட்பட்டு கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த எண்ணம் அந்த மனிதருக்கு இருக்கும். ஆனா செயல் நடந்திருக்கு. அப்ப அந்த மனுஷர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வீடு கிடைக்காததுக்கு அவர் ஃபீல் பண்றாரு, அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அல்லாஹ் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கான். அந்த நோக்கத்தின் அடிப்படையில நான் செய்யலைன்னா அல்லாஹ்வுடைய அந்த உப்பு, அல்லாஹ்வுடைய அந்த அன்பு, அல்லாஹ் எப்படி நம்மளுடைய செயல்களை ஏற்றுக்கொள்வாங்கிற அந்த எண்ணம் நம்மள்கிட்ட இருக்கணும். இப்ப அந்த அடிப்படையில செயலுக்கு முன்னாடி நோக்கத்திற்கு நம்ம முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப இந்த குர்ஆனை குறித்து நான் பார்க்கும்போது அதுதான் அல்லாஹு தஆலா சூரா பக்ராவில ஆரம்பிச்சான். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். இது நிச்சயமாக இதுதான் புத்தகம், எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றான். அப்ப இறையச்சமுடைய மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றேன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப அந்த நோக்கம், இதிலும் நோக்கம் இருக்கின்றது, காரணம் இருக்கின்றது. நோக்கம் என்ன? நேர்வழியை பெற வேண்டும். காரணம், நாம் அந்த குர்ஆனை ஓதுவது, அதனுடைய தஃப்சீர் படிப்பது, அதெல்லாம் காரணம் இல்ல செயல்பாடு இப்படியும் சொல்லலாம். அப்ப அல்லாஹ்வுடைய நோக்கம் இறையச்சமுடையவர்களுக்கு அந்த குர்ஆன் என்பது ஒரு கைடன்ஸா இருக்கு அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய அந்த சான்று. அப்ப நான் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டு மட்டும் இருக்கிறேன் அப்படின்னா அந்த அல்லாஹ்வுடைய அந்த சான்றை நான் பெற முடியுமா அப்படின்னா அதோட அர்த்தம் எனக்கு தெரியல. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த நோக்கம் என்பது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழி காட்டுவது. அப்ப நான் குர்ஆனை ஓதுவதனால் எனக்கு நேர்வழி கிடைச்சு விடுமா அப்படின்னா ஒருபோதும் கிடையாது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய வாக்கு. அது பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹு தஆலா, நான் முன்னாடி சொன்னேன், அல்லாஹ் இந்த வாழ்க்கைக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் எதை ஏவி இருக்கானோ அதை நம்ம செய்யணும், எதை தடுத்திருக்கின்றானோ அதை விடணும். அப்ப அந்த நோக்கத்தை அல்லாஹ் எதற்காக ஒரு செயலை செய்ய சொல்றாங்கிறதுக்கு அந்த நோக்கத்தை நம்ம உணர்ந்தாதான், அது தெரிஞ்சாதான் இதை நம்ம செய்வோம், இனி ஒன்றை செய்யாம இருப்போம். அப்ப அந்த அடிப்படையில தான் அல்லாஹு தஆலா எல்லா சட்டதிட்டங்களையும் ஏற்படுத்தி இருக்கின்றான். குர்ஆன் இம்பார்ட்டன்ட். இப்ப அந்த அடிப்படையில அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல ஹுதன் அப்படின்னு சொல்றான். ஹுதனுக்கு நம்ம 2 அர்த்தம் சொல்லலாம், வழிகாட்டுவது, நேர்வழி காட்டுவது அப்படின்னு. வழிகாட்டுவதுனா என்ன? நமக்கு தெரியும், ஒரு புதுசா ஒரு ஊருக்கு நம்ம போறோம், அந்த ஊர் மக்களுடைய மொழி எனக்கு தெரியல, இல்ல அந்த ஊர் மக்கள் அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது அந்த பலகையில எழுதி வச்சிருப்பாங்க, அவங்க ஊர் மொழியில எழுதி வச்சிருந்தாங்கன்னா நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு அந்த மொழி தெரியலைன்னா நம்மளால நம்மளுடைய அந்த டெஸ்டினேஷன், நம்மளுடைய இலக்கை போய் நம்மளால அடைய முடியாது. அதுதான் நமக்கு தெரிஞ்சது. இப்ப அவங்களுடைய மொழி நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம கேட்டுட்டு அந்த இலக்கை போய் அடைஞ்சிடலாம். அதே மாதிரி அந்த பலகையில இங்கிலீஷ் சாதாரணமா எல்லா மக்களுக்கும் அறியக்கூடிய லாங்குவேஜ், அது இங்கிலீஷ்ல எழுதி இருந்தாலும் அதை பார்த்து நம்ம போயிடுவோம். அப்ப இந்த உலகத்துல நான் ஒரு இலக்கை அடைவதற்கே எனக்கு ஒரு டிரான்ஸ்லேஷன் ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னா அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் வெற்றி பெறுவதற்கு குர்ஆனை நமக்கு தந்திருக்கான். அப்ப அந்த குர்ஆனை கொண்டு நான் அந்த கைடன்ஸ், அல்லாஹ்வுடைய கைடன்ஸை பெற்று நான் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அப்ப அந்த குர்ஆனுடைய தர்ஜுமா, அந்த குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையா இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில குர்ஆனை ஓதுகிறோமே அதுக்கு நன்மை கிடைக்குமே சொன்னா நிச்சயமா கிடைக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் கரஅ ஹர்ஃபம் மினல் குர்ஆன் ஃபலஹு பிஹி ஹஸனா. குர்ஆனில் யார் ஒரு எழுத்தை படிக்கிறார்களோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கும். வல் ஹஸனத்து பி அஷரி அம்சாலிஹா. அந்த ஒரு நன்மை என்பது 10 நன்மையை நமக்கு பெற்று தரும். இதுவும் நபி சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு சொல்கின்றார்கள், லா அகூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அந்த அலிஃப் லாம் மீம் என்ற அந்த வார்த்தை ஒரு எழுத்து நான் சொல்லவில்லை. அலிஃப் ஹர்ஃபுன், லாம் ஹர்ஃபுன், மீம் ஹர்ஃபுன். 3 தனித்தனி வார்த்தைகள் ஒவ்வொரு எழுத்து என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆனால் நம்மளுடைய சமுதாயம் எப்படி இருக்கின்றது என்றால், அந்த குர்ஆனை நபி அவர்கள் ஓத சொல்லி இருக்கின்றார்களே, ஓதினால் நன்மை கிடைக்குமே, அது போதும். இப்போ ஒரு சடங்காகவும் ஒரு கலாச்சாரமாகவும் ஆகிவிட்டோம். அப்ப இந்த நிலைக்கு இஸ்லாமிய சமுதாயம் ஆகி இருக்கின்றது என்றால், இதற்கு முஸ்லீம் அல்லாதவர்கள் காரணம் இல்லை. அவங்களால இந்த குழப்பங்களை ஏற்படுத்த முடியாது. நாம் எப்படி நபிமார்கள் அந்த குர்ஆனை விளங்கினார்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த குர்ஆனை விளங்கினார்களோ, சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ, அந்த மாதிரி நம்ம விளங்காம இருக்கிறது தான் காரணம். இதற்கு முழுமையா நம்ம தான் காரணம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப அந்த அடிப்படையில இந்த குர்ஆனை நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தையா, அதை நான் பின்பற்றுவதற்கு தகுந்த வேதமா இருக்கு. அப்ப அதை பின்பற்றுவதற்கு நம் மீது கடமையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஆனா இன்றைய காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, குர்ஆன் என்பது இறந்தவர்களுக்கு ஓதக்கூடிய ஒரு புத்தகமா தான் இருக்கு. 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய பெருத்தா இறந்துட்டார். அப்ப என்னுடைய குடும்பத்துல ஒரு ஆள் எங்கிட்ட சொல்றாங்க, நீ ஆலிம் தானே, இவருக்கா ஒரு குர்ஆன் ஓதி முடி அப்படின்னு. அப்ப எனக்கும் அந்த இடத்துல திரும்பி நான் பேச முடியும். ஆனாலும் சரி, பேசி ஒரு ஃபாய்தாவும் இல்ல, நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டு நான் சரி மண்டையாட்டிட்டு வந்துட்டேன். அப்ப அவங்க எப்படி விளங்குறாங்க, இந்த குர்ஆன் என்பது மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் சொல்றான். ஆனா இறந்தவர்களுக்காக ஓதுவதற்காக இந்த குர்ஆனை ஆக்கி இருக்கின்றார்கள். இந்த குர்ஆனை இதுக்குதான் குர்ஆன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம மாத்துவது நம் மீது கடமையா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு, இப்படிப்பட்ட இழிவான நிலைக்கு குர்ஆன் ஆக்கப்பட்டு விட்டது, ஆக்கிட்டாங்க. அப்ப இந்த குர்ஆனை குறித்து உலகளாவிய மக்கள்கிட்ட ஒரு ஃபேக்ட் இருக்கு. என்ன ஃபேக்ட் அப்படின்னா, ஒண்ணு நமக்கு பாசிட்டிவ், ஒண்ணு நமக்கு நெகட்டிவ். ஃபர்ஸ்ட் சொல்லி காட்டுறாங்க, குர்ஆன் என்பது உலகளாவிய மக்கள்ல அதிகமாக ஓதப்படக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனா செகண்ட் சொல்றாங்க, குர்ஆன் என்பது உலகளாவிய மக்கள்கிட்ட அதிகமாக பொருள் அறியாமல் ஓதப்படக்கூடிய ஒரு புத்தகமா இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப பாருங்க, இப்படிதான் மக்கள் இந்த இஸ்லாமிய மக்களையும் குர்ஆனையும் சித்தரித்திருக்கின்றார்கள். இப்படிதான் மக்கள், இப்படிதான் முஸ்லிம்கள் குர்ஆனை ஓதுவாங்க, மற்றவர்கள் எப்படி ஓதுறாங்க, அதே மாதிரி ஓதிக்கொண்டே இருப்பதனால் எந்த பலனும் இல்லை என்பதை இஸ்லாமிய சமுதாயம் உணர வேண்டும். அதனை நாம் மாற்றி அமைக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த குர்ஆன் என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்றால், பல உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தை எதிர்த்தார்கள், நபியை எதிர்த்தார்கள், நபியை கொல்ல போகின்றேன் என்பதாக முற்பட்டார்கள். அப்போது தன்னுடைய சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. சகோதரியோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க பிரச்சனைகள் நடக்குது. அந்த சகோதரி அவரை தூய்மைப்படுத்திட்டு குர்ஆன் வசனங்களை ஓதி காமிக்கிறாங்க. அதற்கு பிறகு நபியோட கையை பிடிச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மாற்றியது குர்ஆன். அவர் புரிஞ்சாரு, மாறினாரு. அதே மாதிரி நஜ்ஜாசி மன்னன் அபிசினியாவுக்கு மக்கா மக்கள் ஹிஜ்ரத் செய்யறாங்க. அங்க போய் அவங்க குறைஷிகள் இல்லாத பொல்லாததெல்லாம் அவங்கள பத்தி சொல்றாங்க. அவங்கள கூப்பிட்டு என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லும் போது, ஜாபிர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சூரா மரியம அவர்களுக்கு வாசித்து காமிக்கிறாங்க. அப்ப அந்த நஜ்ஜாசி மன்னன் சொல்றாரு, எங்க வேதத்துல இல்லாததை பத்தி இவ்வளவு மிகைத்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீங்க சொல்வதெல்லாம் போய் உங்களுடைய கிஃப்ட்டுகள், உங்களுடைய பொருட்காசுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க, நீங்க இங்க நிம்மதியா வாழுங்க அப்படின்னு அந்த நஜ்ஜாசி மன்னன் அவர்களுக்கு சொல்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட மாற்றத்தை தான் குர்ஆன் ஏற்படுத்தியது. அதே மாதிரி சமகாலத்துல நம்ம ஃபாத்திமா சபரிமாலா அவங்களை எடுத்துக்கலாம். இஸ்லாத்திற்கு முன்னால் சிறந்த பேச்சாளராக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு வராங்க. ஒரு இஸ்லாமிய பெண் வாழையடி வாழையாக செய்யாத பணியை இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு தாயியாகவும், ஒரு இஸ்லாமிய பேச்சாளராகவும், ஒரு முன்மாதிரி பெண்ணாகவும் இன்றைய காலத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம், எப்படி இஸ்லாத்தை ஏற்றீர்கள் என்று அவர்கள் கேட்டால் அவர்களுடைய பதில், குர்ஆனை படித்தேன். குர்ஆனுடைய நம்மளை மாதிரி அரபியெல்லாம் படிக்கல, தமிழை படித்தேன். அல்லாஹ்வுடைய அந்த அல்லாஹ் என்ன சொல்ல வராங்கிறத உள்வாங்கின, இஸ்லாத்தை ஏற்றேன் அப்படிங்கிறது அவங்களுடைய பதில். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட மாற்றத்தை அவங்க தமிழ்ல படிச்சது மட்டும்தான் படிச்சாங்களே தவிர அரபியில படிக்கல. படிச்சாங்க, பிறகு இஸ்லாத்தை ஏற்றாங்க.
அதே மாதிரி பிக்தால் என்று சொல்லப்படக்கூடிய புகழ்பெற்ற கிறிஸ்துவ எழுத்தாளர், அவரை குறித்து சொல்லும் போதும் அவர் இஸ்லாத்தை பத்தி அறியாம இருக்காங்க. ஒரு மனிதனுடைய செயல்னால இஸ்லாத்தை பற்றி படிக்கணும், என்ன இருக்கு அப்படின்னு படிக்கிறாங்க. படிச்சதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு முதலாக ஆங்கிலத்தில் குர்ஆனை தர்ஜுமா செஞ்ச நபர் அவர்தான். அப்ப அப்படிப்பட்ட மாற்றத்தை தான் இஸ்லாத்தை உள்வாங்கியவர்கள் இன்றைக்கு வரை அந்த மக்கள், எத்தனையோ மக்கள் அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனா படிப்பாங்க. அப்ப எவ்வளவு நன்மைகள் அந்த மனிதருக்கு சென்றடையும் என்பதை பாருங்கள். அப்ப அந்த மனிதர் குர்ஆனை விளங்கினார், இப்படிப்பட்ட மாற்றத்தை சமுதாயத்தில் மக்களிடத்தில் ஏற்படுத்தினார் என்பதுதான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாம் அதோடைய மகத்துவத்தை அறியாமல் இருப்பதால் தான் இவ்வளவு பின்னடைவில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய இதயங்கள் பூட்டு போடப்பட்டு விட்டதா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அப்போ அல்லாஹ் இந்த இடத்தில் இரண்டு விஷயத்தை சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் குர்ஆனை சிந்தித்தே ஆக வேண்டும். ஓதுவதை பற்றி அல்லாஹ் பேசவில்லை. நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? ஒரு கேள்வியாக அல்லாஹ் கேட்கின்றான். நீங்கள் சிந்தித்துதான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு கட்டளையாக எழுகின்றான். இதை நாம் சிந்திக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னா, உங்களுடைய இதயம் என பூட்டு போடப்பட்டு விட்டதா என்பதாக அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இப்போ பூட்டு போடப்பட்டுச்சுன்னா என்ன? ஒரு வீடை பூட்டு போட்டுட்டு நம்ம ஒரு மாசம் போறோம்னா என்ன ஆகும்? வீடெல்லாம் அப்படி பழசாயிரும். அப்ப நம்மளுடைய இதயம் பூட்டு போடப்பட்டுருச்சுன்னா நம்முடைய இதயமே அழுகி போயிடும். என்னதான் நம்ம சொன்னாலும் அவங்கள்ட்ட உள்ள போய் சேராது. அப்ப அப்படிப்பட்ட நிலைக்கு ஆயிரும். நீங்க குர்ஆனை சிந்தித்தால்தான் உங்களுடைய இதயத்தை புதுப்பிச்சு கொண்டே இருக்க முடியும். ஈமானை தஸ்பீத் ஆக்கிட்டே இருக்க, உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க முடியுங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இப்படி இந்த குர்ஆனை குறித்து பல வசனங்களும் பல ஹதீஸ்களும் நமக்கு சான்றாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன மினன் நாஸ், மக்களிடத்தில் அல்லாஹ்விற்கு ஒரு சொந்தம் இருக்கின்றது, ஒரு அல்லாஹ்வை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் மன்ஹும், நபி அவர்களே அவர்கள் யார் என்பதாக கேட்டதற்கு, அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் தான் குர்ஆன் வாசிகள், குர்ஆனை யார் பற்றி பிடித்தார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சொந்தங்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று மறுமையில் எந்த மனிதனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷிஃபாத் நமக்கு கிடைக்கும், அதே போன்று குர்ஆனுடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். அந்த ஷஃபாத் நமக்கு கிடைக்கும் போது எல்லா மக்களுக்கும் நம்ம கையேந்துவோம், எனக்கு ஒரு நன்மையை கொடு, ஒரு நன்மையை கொடுன்னு. அதெல்லாம் நம்ம பண்ண வேணாம். இந்த உலகத்துல இந்த குர்ஆனை நம்முடைய அந்த பொருள் உணர்ந்து ஓதும் போது, அந்த குர்ஆன் நம்முடைய அந்த செயல்பாடு வரும்போது அல்லாஹ்விடத்தில் அந்த குர்ஆன் வாதிடும். இவர் என்னை ஓதினார், குர்ஆனை ஓதினார், அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார், அவருக்கு சுவனத்தை கொடு என்பதாக நமக்கு ஷஃபாஅத் செய்யும். அப்ப இப்படிப்பட்ட மாற்றத்தை தான் இந்த குர்ஆன் அந்த சஹாபாக்கள் தான் ஏற்பட்டுச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்லி காட்டும் போது இவ்வாறு தான் சொல்லி காட்டுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூரா பக்ராவில் முதல் 10 வசனம் படித்தால் அடுத்த 10 வருஷம் போவே மாட்டாராம். இது வரைக்கும் அந்த குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையில் உள்வாங்கி அதனை செயல்முறைப்படுத்தாத வரை அடுத்த வசனத்துக்கு போக மாட்டாரு அப்படின்னு வரலாறு சொல்லுது. அப்ப இப்படிப்பட்ட மாற்றத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு அவர்களுக்கு இந்த இஸ்லாம் கொடுத்தது. அதற்கு பிறகு ஒரு மஸ்அலா, ஒரு கதியாவை கேட்கின்றார்கள். ஒரு பிரச்சனை வருது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தை கேட்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஒரு ஆணும் 2 பெண்ணும் கேட்கிறாங்க, எனக்கு 2 மனைவி, 2 பேரும் ஒரே நேரத்துல கர்ப்பமானாங்க, 2 பேத்துக்கும் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அப்ப யாரோட குழந்தை யாரோடதுன்னு எங்களுக்கு தெரியல, ஏன்னா அந்த நேரத்துல கரண்ட் போயிருச்சு, லைட்டு தான் இருக்கும், லைட்டும் போயிருச்சு, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. 2 பெண்களும் எழுந்ததற்கு பிறகு ஆண் குழந்தை தான் என்னுடைய குழந்தைன்னு சண்டை போடுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பெண்மணிகளை அங்க நியமித்து 2 பெண்களுடைய பாலை கொண்டு வாங்க, அவங்களுடைய அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. கொண்டு வரப்படுது. 2 ஒரே சம அளவுல இருக்கு. 2 வெயிட் வச்சு பார்க்கும்போது ஒரு கிண்ணம் பெருசா இருக்கு, அந்த வெயிட் அதிகமா இருக்கு, இன்னொரு கிண்ணம் வெயிட் கம்மியா இருக்கு.
அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, வெயிட் அதிகமா இருக்கிறது எந்த பெண்ணிட்ட பெற்றீங்களோ அந்த பெண்ணோடைய குழந்தை தான் அந்த ஆண் குழந்தை, வெயிட் கம்மியா இருக்கிற அந்த பவுலு அந்த பெண் குழந்தை, இன்னொரு பெண் இருக்காங்கல்ல அவங்களுடைய குழந்தை தான் அந்த பெண் குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கும் எதுவுமே புரியல. என்ன உமர் ரலியல்லாஹு எப்படி இதை சொன்னாங்க, இந்த கதையை வந்து எப்படி சொன்னாங்க, இந்த தீர்ப்பை வந்து எப்படி சொன்னாங்கன்னு யாருக்கும் புரியல. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மீராசுடைய வசனத்தை சொல்றான். அப்ப மீராஸ் சொல்லும் போது யூசிகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிதக்கரு மிஸ்லு ஹல்லில் உன்சையின், ஒரு ஆணுக்கு 2 பெண்களுடைய பங்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த வசனத்துல வருது. அப்ப 2 பெண்களுக்குனா பெண்களுடைய பங்கு குறையும், ஆணோடைய பங்கு உயரும், அதிகரிக்கும். அப்ப உமர் ரலியல்லாஹு எப்படி சொல்றாங்க, அப்ப அதே மாதிரிதான் மேக்சிமம் எல்லா நிலையிலையும் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்போது இப்படிதான் தீர்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லி தர்றாங்க. எதனால இப்படி சொன்னாங்க, எப்படி இந்த ஆராய்ந்தாங்க, அந்த குர்ஆனை அவர்கள் விளங்கி தன்னுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தியதனால்தான் இப்படிப்பட்ட மாற்றத்தை அவர்களால் ஏற்படுத்த முடிந்தது. அதே போன்று நாம் இன்றைய காலத்தில் இந்த இஸ்லாம் வீழ்ச்சியை அடைவதற்கு வரலாற்று உண்மை சான்றாக இருக்கின்றது. என்னன்னா, விக்டோரியா மகாராணி அப்படிங்கிற அமெரிக்க அரசி, அவங்க தன்னுடைய ஆசிரியர் வரலாற்று ஆசிரியரிடத்தில் கேட்கிறாங்க, ஆசிரியரே இந்த உலக வரலாற்றை நீங்க எல்லாமே படிச்சிட்டீங்க, எது வந்து உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்திய வரலாறு அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆசிரியர் சொல்றாங்க, எனக்கு இஸ்லாமிய எழுச்சி தான் வியப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்றாங்க. ஏன், எதனால இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆசிரியர் சொல்றாங்க, முஹம்மதுன்னு ஒரு மனிதர் வந்தாரு, குர்ஆனை கொண்டு வந்தாரு, அதை உலக மக்கள் எல்லாத்துக்கும் பரப்பினாரு, அந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை எதுவரை, அந்த குர்ஆனை எதுவரை பின்பற்றினார்களோ அதுவரை உயர்வை அடைந்தார்கள், எப்போது அந்த குர்ஆனை விட்டு சற்று பிரிந்தார்களோ வீழ்ச்சியை அடைந்தார்கள். ஆனால் இனி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அந்த மக்கள் குர்ஆனை கையில் எடுத்தார்கள் என்றால் பிரிட்டிஷ்களை என்ன, பிரிட்டிஷ் ஆட்சியை என்ன, உலகத்துடைய ஆட்சியையே அவர்கள் பிரிப்பார்கள் என்பதாக அந்த ஆசிரியர் சொல்லி காட்டுகின்றார். பாருங்கள் எப்படிப்பட்ட அந்த மாற்றம். அந்த ஒரு முஸ்லீம் அல்லாதவர் குர்ஆனை குறித்து, இஸ்லாத்தை குறித்து இந்த அளவிற்கு விளங்கி இருக்கின்றார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு விளங்கி இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே. அதே போன்று இந்த குர்ஆன் என்பது நிலையானது, எந்த தவறும் இல்லாதது என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் அதைத்தான் குர்ஆனில் குற்றம் இருக்கின்றது, தவறு இருக்கின்றது என்பதை சொல்வது இயல்பு. அப்படி சொல்லக்கூடியவர்கள் மேற்கத்திய அறிஞர்கள் அப்படி சொல்லிவிட்டு நாங்கள் குர்ஆன்ல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பொறுப்படுறாங்க. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 50 வருஷமா முயற்சி பண்றாங்க. அவங்களால அந்த அவங்க அதற்கு பிறகு சொல்றாங்க, குர்ஆன்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கை தவிர வேற எந்த மிஸ்டேக்கும் இல்லை, ஃபுல்லாமே கியூரானது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க எப்படி அவர்கள் அந்த குர்ஆனை வந்து ஆய்வு செஞ்சாங்க, அவங்களும் ஆய்வு தான் செஞ்சாங்க. அப்ப ஆய்வு செஞ்சுட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுதான் வந்து அல்லாஹ் தஆலா நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்ப்பது. நாம் குர்ஆனை ஆராய வேண்டும். பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீஹி இஃப்திலாஃபன் கஸீரா. நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? குர்ஆன் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வந்திருந்தால் நீங்கள் அதில் பல இஃப்திலாஃப், கருத்து வேறுபாடுகளை, கருத்து முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்புமிக்கவர்களே, இஸ்லாம் என்பது உலகம் முழுவதும் செல்வதற்கு இந்த குர்ஆன் தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றது. எப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அதற்கு பிறகு சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், 23 ஆண்டுகள் 4 சஹாபாக்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த 23 ஆண்டுகளில் குர்ஆன் உலகம் முழுவதும் எல்லா இடத்துக்கும் மேக்சிமம் போயிருச்சு. எப்படி போச்சு? அவங்களுடைய முயற்சி மட்டும் இல்ல, அவர்களுக்கு பின்பு ஒரு ஆயுதம் இருந்தது. அந்த ஆயுதம் தான் குர்ஆன். அந்த குர்ஆனை அவர்கள் விளங்கினார்கள், உள்வாங்கினார்கள், அதனை தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தினார்கள், உயர்வை அடைந்தார்கள். அவர்கள் அந்த குர்ஆனை பார்த்த அந்த விதம் தான், அவர்கள் அந்த குர்ஆனை வாழ்க்கையாக பார்த்தார்கள். இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இது சொல்வதை தான் நான் செய்வேன், இது இல்லாததை நான் செய்ய மாட்டேன் என்பதை உறுதியாக இருந்து அப்படி இஸ்லாமிய வாழ்க்கை குர்ஆனாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் குர்ஆனை ஒரு வார்த்தையாக பார்ப்பதால் தான் இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் இஸ்லாமிய வீழ்ச்சியும் ஏற்படுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ஆக அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த குர்ஆனை அணுக வேண்டும். இந்த குர்ஆனுடைய நோக்கம் என்பது ஃபாத்திஹா ஓதுவதற்கோ, இறந்தவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதற்கோ, இல்லை ஓதி பார்ப்பதற்கோ இந்த குர்ஆன் அல்ல. அதே போன்று
நோன்பு மாதங்களில் மட்டும் குர்ஆனை நம்முடைய வீட்டிலிருந்து எடுத்து ஓதுவதற்கு, நோன்பு முடிந்ததுக்கு பிறகு அந்த செல்ஃபில் வச்சு அழகு பார்ப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இறக்கவில்லை. மாறாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் என்பது சிறப்பல்ல. இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். அதனால் தான் இந்த ரமலான் மாதத்திற்கு சிறப்பு என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலும் அதை தான் சொல்லி காட்டுகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கினான் என்பதாக. இந்த குர்ஆன் மற்ற மாதங்களில் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மாதத்திற்கு தான் சிறப்பாக இருந்திருக்கும். ஆக ரமலானை நாம் பார்க்காமல் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆனில் என்ன சொல்கின்றான் என்பதை நாம் விளங்குவதற்கு இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். ஏனென்றால் எத்தனையோ ஆண்டுகள் நாம் குர்ஆனை ஓதுவதற்கு என்று கழித்திருக்கின்றோம். அது உண்மைதான். அந்த குர்ஆனை ஓதி ஒரு ஹத்தம், 2 ஹத்தம், 3 ஹத்தம் முடிப்பதில் சிறப்பல்ல. 10 வசனம், 20 வசனம், 30 வசனம் படிச்சாலும் அந்த பொருளை உணர்ந்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு உணர்ந்து அதை நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்முறைப்படுத்தும் போதுதான் அல்லாஹ் அந்த நோன்போடைய நோக்கத்தை குறித்து சொல்லி காட்டும் போது லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக ஆக கூடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அந்த இறையச்சமுடையவர்களா நம்ம ஆகணும்னா அந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் இறைவனுடைய அந்த வாக்கா இருக்கு. ஆக இந்த ரமலானை அப்படிப்பட்ட ரமலானாக நாம் ஆக்க வேண்டும். நம்முடைய இதயத்தையும் நாம் புதுப்பிக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய குடும்பத்தாருடைய இதயத்தையும் நாம் புதுப்பித்து ஈமானிய வாழ்வை, இஸ்லாமிய வாழ்வை நம்முடைய குடும்பத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ரமலானுடைய நோக்கமாக இருக்கின்றது, குர்ஆனுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. ஆக அன்புமிக்கவர்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிய வேண்டும். கடைசியாக 2 விஷயத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக, இந்த ரமலானை நாம் இதுதான் என்னுடைய கடைசி ரமலான், இதற்கு பிறகு ரமலான் இல்லை என்று ஒரு நியத்தை வைத்து நாம் கடந்தோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நன்மையை செய்வதற்கு முற்படுவோம். இதுதான் என்னுடைய கடைசி ரமலான், நான் எப்படியாச்சும் நன்மையை சேர்த்தணுங்கிற அந்த எண்ணத்தை நாம கொண்டு இந்த எண்ணத்தை கொண்டு இந்த ரமலானை நாம் கடந்தோம் என்றால் அல்லாஹ்வுடைய அந்த உவப்பையும் அல்லாஹ்வுடைய அந்த முஹப்பத்தையும் பெறுவோம். அதே மாதிரி 2வது விஷயம், எல்லா மாசமும் நம்முடைய இதயம் தான் நம்மளை கட்டுப்படுத்துது. இதை என்ன சொல்லுதோ அதை செய்யறோம். இதை சாப்பிடு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மன இச்சை இதை சாப்பிடுன்னு சொன்னா அதை சாப்பிட்றோம். இதை செய்யாதுன்னு சொல்லுதான் நம்ம செய்யறோம். இந்த ரமலானுடைய நோக்கமும் அதுதான். நாம் நம்முடைய மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் மனோ இச்சையை நம்முடைய நம்ம வந்து கண்ட்ரோல் செய்யணும். குர்ஆனை கொண்டு நம்முடைய மனோ இச்சையை வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடியவர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரமலான்ல நாம பின்பற்றக்கூடிய ஒரு 2 வழிகளாக இருக்கின்றது, 2 உபதேசங்களாக இருக்கின்றது. ஆக அன்புமிக்கவர்களே, இந்த ரமலானை நாம் இப்படிப்பட்டவர்களாக கழித்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு பல சிறப்புகளை மறுமையில் வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் இந்த ரமலானில் சரியான முறையில் கழித்து பெறக்கூடிய நல் மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையுடன் பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா வ iyyakum bil ayati wa dhikril hakim innahu ta'ala jawadun karim malikun qadir barur raufur rahim wa rabbun halim. Alhamdulillahi rabbil alamin, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu arsalahu bil haqqi mubashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi idnihi wa sirajan munira. أما بعد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء المرسلين وعلى ملائكتك المقربين وعلى عبادك الصالحين وعلى أهل طاعتك عليهم أجمعين وسائر صحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك.
اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم اللهم إنك عفو تحب العفو فاعف عنا اللهم عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات برحمتك يا أرحم الراحمين إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأعز وأجل وأتم وأهم وأكبر والله يعلم ما تسمعون وأقيموا الصلاة